ஆன்மீகம் 108 சக்தியின் அன்பான வணக்கங்கள். இளமையிலேயே இறைவனை தேடு. முதுமையில் தேடினால் அது ஆன்மீகம் அல்ல, மரண பயம். ஆன்மீகத்தை தேடுறதுக்கு வயசு கிடையாதுங்க. ஆன்மீகத்தை தேடுறதுக்கு எல்லை கிடையாதுங்க. நம்மளே ஒரு வட்டத்தை உருவாக்கி இந்த வயசுலதான் நம்ம ஆன்மீகத்தை தேடணும், இந்த வயசுலதான் நம்ம ஆன்மீகத்துல இருக்கணும். முதுமையில எல்லாம் ஆண்டு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த இறைவனை தேடனா என்ன, ஆன்மீகத்துக்குள்ள போனா அது பயத்தினால வர்ற பக்தி, உண்மையான உணர்வுக்காக வர்ற பக்தி அல்ல. அப்ப இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க எப்படி ஆன்மீகத்துக்குள்ள முதல் அடி எடுத்து வைக்கிறது, ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறதுக்கோ ஆன்மீகத்தை உணர்றதுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு விஷயம் நமக்கு தேவை, ஒரு ஒரு சூழ்நிலை நமக்கு தேவை. திடீர்னு அதை நம்மளா கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பல காலம் ஆயிடும். அந்த ஆன்மீகத்தை நம்ம உணர வைக்கிறதுக்கும் நம்ம அனுபவிக்கிறதுக்கும் அதுக்கு ட்ரிகர் பண்றதுக்கு, அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு சூழ்நிலை நமக்கு தேவை. அப்படி நம்மளை தூண்டி விடுறத மாதிரியே அதை ட்ரிகர் பண்றதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு இடம் இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி சிவபெருமான் நமக்கு உருவாக்கி வச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கிற இடம், சிவபெருமான் வாழ்ற இடத்தை எல்லாம் கைலாயம்னு சொல்லுவோம். சிவபெருமானுக்கு மொத்தம் 3 கைலாயம் இருக்கு. உத்திர கைலம், மத்திய கைலம், தட்சிண கைலம். உத்திர கைலம் அப்படிங்கிறது கடலுக்கு அடியில அதுல பாதாளத்துல இருக்கு, நம்மளால அதை பார்க்கவும் கூட முடியாதுங்க. இதே மத்திய கைலம் அப்படிங்கிறது இமயமலை. அந்த இமயமலையில சாதாரணமான மனிதர்கள், சாதாரணப்பட்டவர்கள் ஒரு ஆன்மீகத்துக்குள்ள முதன்னு உள்ள போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மத்திய கைலத்துக்குள்ள போயிட முடியாது. அந்த மத்திய கைலாயத்துல, அதாவது அந்த இமயமலையில அது மேல ஏறி போனாலே போனவங்க யாருமே திரும்பி வரல அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. அந்த மலை உச்சிக்கு போகும்போதே அவங்க காத்தோட கலந்துடுறாங்க. ஆன்மீகத்தினோட உச்சகட்டம் அது. தட்சிண கைலம், தட்சிண கைலம் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களால் அனுபவிக்கக்கூடிய, உணரக்கூடிய ஒரு இடமா அந்த சிவபெருமான் கொடுத்துருக்காரு. அந்த தட்சிண கைலம் அப்படிங்கிறது தென் கைலாயம்னு சொல்லப்படுற கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற வெள்ளியங்கிரி மலை தான். இந்த வெள்ளியங்கிரி மலை அப்படின்றது தென் கைலாயம். அது ஏன் வெள்ளியங்கிரி மலைன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா, அதை நம்ம பார்க்கும்போது வெள்ளிப்போர்வை, அதாவது அந்த மேகங்கள், வெள்ள மேகங்கள்லாம் வெள்ளிப்போர்வை போத்துன மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுனாலதான் அதுக்கு வெள்ளியங்கிரி மலைன்னு பேர் வந்துச்சு. 4 யுகங்களுக்கு முன்னாடியே தோன்றப்பட்ட கோவில் அங்க இருக்கு. அதாவது முன்னொரு காலத்துல பானாசுரன்ற ஒரு அசுரன் பிரம்மனை நோக்கி தவம் இருந்து வரம் வாங்குறாரு. ஆண் வாடையே படாத ஒரு கன்னி பெண்ணாலதான் எனக்கு மரணம் ஏற்படணும், என்னை வதம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு வரத்தை பிரம்மங்கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த தேவர்கள் எல்லாம் இப்படி ஒரு வரத்தை வாங்கிக்கிட்டு அவன் பண்ற துன்புறுத்தல் அதிகமா இருக்கு அவங்ககிட்ட இருந்துன்னு சொல்லி சிவபெருமானுகிட்ட போய் முறையிடுறாங்க. ஐயா, இப்படி சூழ்நிலைகள் இருக்கு, இதுக்கு நாங்க என்ன பண்றது, என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் பார்வதியை பார்த்து, நீ பூலோகத்துல போய் மானிட பிறப்பு எடுத்து எனக்காக தவம் இரு, நேரம் காலம் சூழ்நிலை சேர்ந்து வரும் பொழுது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து தென்கோடியில கன்னியாகுமரியில மானிட பிறப்பா பிறந்து அந்த அம்பிகை கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாறை மேல ஒத்த கால்ல நின்று சிவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சிவனை நோக்கி அவங்க தவம் இருந்துகிட்டு இருக்கும் போது பானாசுரன் பார்த்துட்டு, அம்மா இவ்வளவு அழகான ஒரு கன்னி பெண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு போய் கேட்பாங்க. அப்ப அந்த அம்பாள் இவ்வளவு நாளா காத்திருந்து வர்றன்னு வாக்கு கொடுத்த சிவபெருமான் வரலியன்ற கோபத்துல இருந்தவங்க அவங்க கோபத்தோட உச்சகட்டத்துக்கு போய் ருத்ரகாளியா மாறி அவனை வதம் செஞ்சிடறாங்க, அவனை அழிச்சிடுறாங்க. அப்புறம் அசுர வதம் நிறைய ஆரம்பிச்சிடுது. இதே தேவர்கள் மறுபடியும் சிவன் கிட்ட போய் இதுக்கு முறையிடும் பொழுது சிவனுடைய ஆணைக்கிணங்க அந்த அம்பாள் தன்னுடைய சக்திகளெல்லாம் மூக்குத்தியில அடக்கி, ஒரு மூக்குத்தியில அடக்கி அந்த மூக்குத்திய தரிச்சுக்கிட்டு இன்னைக்கும் கன்னியாகுமரியில பகவதி அம்மனா காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அருள் பாலிச்சுட்டு இருக்கிறாங்க. கன்னி பெண்ணா அந்த தேசத்துல இருந்து தவம் பண்ணதுனால அந்த இடத்துக்கு கன்னியாகுமரின்னு பேரும் வந்தது. அப்போ அவரு பெண்ணுக்கு கொடுத்த வாக்கு, பெண்ணுக்கு கொடுத்த
வார்த்தைய நம்மனால காப்பாத்த முடியல அப்படின்ற ஒரு விரக்தியில, ஒரு சோகத்துல, ஒரு வெறுமையில, ஒரு கோபத்துல சிவபெருமான் வெள்ளியங்கிரி மலை உச்சியில போய் நடந்து ஏறி போய் அங்க உட்கார்ந்திருக்காரு. தன்னுடைய விரக்தி, தன்னுடைய சோகம், தன்னுடைய கோபம் எல்லாம் அங்கேயே இருந்து அது தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மலையில இருந்து இறங்கி வந்திருக்காரு. அப்ப சிவபெருமான் நமக்கு சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் விரக்தியிலையும், வெறுமையிலையும், சோகத்திலையும், கோபத்திலையும் இருக்கிற ஒரு மனிதன் ஆன்மீகத்தை உணர்ந்தால் அதை விட்டு சீக்கிரம் வெளியில வந்துடலாம், சந்தோஷமா வாழலாம். தான் மட்டும் இல்லை, தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் ஆனந்தமாக வாழ வைக்க முடியும். அப்படி இருக்கிற ஆன்மீகத்தை தான் உணரணும். அந்த ஆன்மீகத்தை நமக்கு உணர வைக்கிறதுக்காகவும் தூண்டி விடுறதுக்காகவும் தான் இந்த வெள்ளியங்கிரி மலை ஒண்ணு உருவாகி இருக்கு. பூமியில இருந்து 3000 அடி உச்சத்துல இருக்குது. அதுக்கு 7 மலை இருக்கு. இந்த வெள்ளியங்கிரிக்கு 7 மலை இருக்கு. அதுல ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு சக்கரத்துக்கூட தொடர்பு இருக்கு. கொடுப்பதற்கு சிவன் இருக்கையில் தடுப்பதற்கு எவன் இருக்கிறான்? அப்பேற்பட்ட சிவபெருமான் நமக்காக ஆன்மீகத்தை நாம் உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஆரம்பிச்சு வச்சிருக்கிற இடம் தான் வெள்ளியங்கிரி மலை. அந்த 7 மலைக்கும் 7 சக்கரத்துக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி, அதனுடைய பலன்களை பத்தி, முதல் மலையிலிருந்து 7வது மலைக்கு போறதுக்குள்ள ஒரு மனிதனுக்கு ஆன்மீகம் தன் உடம்புல எப்படி வேலை செய்யறதுங்கிற விளக்கத்தை பத்தி நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.